மனைவிய பட்டாக்கத்தியால வெட்டி கொடூரமா கொலை பண்ண கணவன் மாமனாரையும் மாமியாரையும் தாக்கிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு. போதையால் சீரழிந்த வாலிபரின் கோரத்தாண்டவம் தான் இந்த கதை. கூலிங் கிளாஸ், பிராண்டட் வாட்ச், கலர்ஃபுல் காஸ்டியூம்னு மாசா போஸ் கொடுக்கும் இந்த வாலிபர் கட்டிய மனைவியை வெட்டி கொன்ற கொடூர கணவன். மனைவியை துள்ள துடிக்க வெட்டி கொலை செய்துவிட்டு தடுக்க வந்த மாமியார் மாமனாரையும் பட்டாக்கத்தியால் பதம் பார்த்திருக்கிறார். இந்த பயங்கரத்தின் எதிரொலியால் தான் கேரள மாநிலம் கோழிக்கோடு மருத்துவமனையை ஸ்தம்பித்து நிற்கிறது. கொல்லப்பட்டவர் ஷிபிலா. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் ஈங்காப்புழாவில் உள்ள கக்காட்டைச் சேர்ந்தவர். இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அதே பகுதியைச் சேர்ந்த யாசர் என்ற வாலிபருடன் திருமணம் நடந்திருக்கிறது. தற்போது இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த தம்பதி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஷிபிலா குழந்தையுடன் தாய் வீட்டில் இருந்திருக்கிறார். சம்பவத்தன்று மாலை 6 மணி இருக்கும். ரமலான் மாதம் என்பதால் நோன்பு திறப்பதற்காக குடும்பமே காத்திருந்தது. அப்போது அங்கு வந்த யாசர் மனைவியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது தகராறில் முடிய சட்டென யோசிக்காமல் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து மனைவி ஷிபிலாவை சரமாரியாக வெட்டியிருக்கிறார் யாசர். மகளை வெட்டுவதைக் கண்ட ஷிபிலாவின் தந்தை ரஹமானும் தாய் ஹசீனாவும் தாக்குதலை தடுக்க முயன்றுள்ளனர். ஆனால் யாசர் மாமனார் மாமியாரின் மீது பட்டாக்கத்தியை பாய்ச்சியிருக்கிறார். மூவரையும் வெட்டிச் சரித்து இரத்த வெள்ளத்தில் மிதக்கவிட்ட யாசர் அங்கிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகி இருக்கிறார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் குருதியில் கிடந்த மூவரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இதில் ஷிபிலா ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்துள்ளனர். ஷிபிலாவின் தாய் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் தந்தை ரஹமான் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த மருத்துவமனைக்கு வந்த போலீசார் ஹசீனாவிடம் விசாரித்ததில் யாசரின் உண்மை முகம் தெரிய வந்திருக்கிறது. திருமணத்திற்கு முன்பிலிருந்தே யாசர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்துள்ளார். இது தெரியாமல் ஷிபிலா அவரை திருமணம் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கணவனின் போதை பழக்கம் தெரிய வந்ததும் அவரை கண்டித்திருக்கிறார்.